ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 450 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் வாங்கலாமா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 449 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி டிடபிள்யூஎஸ் சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் மட்டும்தான் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏடிப்ஸ் பாக்ஸுக்குள்ளாடி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸுக்கு வாரண்டி கிடையாது. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான சார்ஜிங் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸில் எல்இடி லைட் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா 100 மணிக்கு ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்திங்க அப்படின்னா 40லேருந்து 50 மணிக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால ரொம்ப ஸ்பீடாக உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் கேஸோட குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் இருக்குது. இயர்பட்ஸ் காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸ் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாலும் இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஎன்எக்ஸ் டெக்னாலஜி இருக்கனால கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற இயர்பட்ஸில் தான் 4 மைக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மைக் இருக்கனால கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லேக் இருக்குது. கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகாது. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான பேஸ் இருக்குது. கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற இயர்பட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆனாலும் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. வால்யூம் கம்மியாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. வால்யூம் அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த சவுண்டோட வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பட்ஜெட் 500 ரூபாய் தான். 500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி கண்டிப்பாக ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அதிகமாக போட்டு நல்ல ஒரு இயர்பட்ஸ் வாங்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.